மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். காலை வேளையிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின வார்த்தைகளை முன்வைத்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் அறிவிக்காத இயேசுவை ஒருவன் உங்களுக்கு அறிவித்தது உண்டென்றால், நாங்கள் அறிவிக்காத ஒரு இயேசுவை நீங்கள் அறிந்தது உண்டானால் என்ற அடிப்படையிலே அங்கே எழுதுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்த இயேசு கிறிஸ்து, வேதத்தின் அடிப்படையிலான இயேசு கிறிஸ்து, மனிதனுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்த அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்து, தேவ உறவுடன் வாழ்வதற்கு உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து. ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நடவடிக்கைகளை இந்த கொரிந்து திருச்சபை மக்களுடைய வாழ்க்கை முறையிலே அவன் போதுமானவர்களுக்கு பார்க்க முடியவில்லை. வரங்கள் செயல்படுவதாக கேள்விப்பட்டார், வல்லமைகள் செயல்படுவதாக கேள்விப்பட்டார், பல்வேறு விதமான ஆவிக்குரிய தரிசனங்கள் இருப்பதை கேள்விப்பட்டார். அவர்கள் மத்தியிலே அந்நிய பாஷை அதிகமாக பேசப்பட்டு அதிகமாக அவர்கள் தங்களிடத்திலே வல்லமையான செயல்கள் நிகழ்வதை குறித்த பூரிப்போடு இருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டார். ஆனால் அதே திருச்சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் குலவையாளின் வீட்டார் மூலமாக கேள்விப்பட்ட பொழுது, இன்னும் ஒரு சிலர் வழியாக கேள்விப்பட்ட பொழுது, அவர்களிடத்திலே பிரிவினைகள், பேதங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், பெருமைகள், பல்வேறு விதமான தவறான காரியங்கள், இத்தனை அனுபவங்கள் இருக்கிறவர்களாக அறியப்பட்டதான கொரிந்து திருச்சபை மக்களிடத்திலே உண்மையான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மகிமை விளங்காமல் போனதுடைய காரணம் என்ன என்கிற கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்பட்ட பொழுது, நாங்கள் அறிவித்த ஒரு இயேசுவை அல்லாமல் வேறு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து விட்டீர்களோ என்கிற ஒரு ஆதங்கத்தோடு அவன் பேசுகிறான். காரணம் என்றால், பவுல் அப்போஸ்தலனால் அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவராகி உண்மையான இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனுடைய பாவங்களில் அவரை மீட்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனை பரிசுத்தராக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஒழுங்கை உண்மை ஏற்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்கு மத்தியிலே செயல்பட்டு இருந்தால் இவருடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருந்திருக்குமே, அவருடைய குணாதிசயங்கள் வித்தியாசமானதாக இருந்திருக்குமே, அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருந்திருக்குமே. இப்பொழுது கேள்விப்படுவது போன்றதான மனுஷிகமான தவறான சுபாவங்களும் குணங்களும் செயல்களும் இவரிடத்தில் இருப்பதை கேள்விப்பட வேண்டியது நேர்ந்திருக்காதே என்று எண்ணித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக எழுதுகிறான். ஆம் அருமையானவர்களே, வேதம் கூறுகின்ற உண்மையான இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற சரியான அடையாளங்கள் மூலமாக அது நிரூபிக்கப்படும். இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி என்ன என்பதை குறித்து முதலாவதே உங்களுக்கு நான் அறிவித்தேன். நீங்கள் விசுவாசிக்கின்ற இயேசு கிறிஸ்து, நீங்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் உங்களோடு இருப்பவராக நம்புகிற இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்து தானா? அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் போன்ற ஆதி அப்போஸ்தலரால் அறிவிக்கப்பட்டவரான அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து தானா? அப்படி என்றால் நீங்கள் அவரை பரிசித்து பார்க்க வேண்டும். அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் அறிந்திருந்தால், அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால், அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து உங்களை நடத்தி கொண்டிருந்தால், அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால், முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்மை முதலாவதாக ஒரு மனிதனுக்கு இரட்சகராகத்தான் காண்பிக்கிறார். ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு கடவுளாக, தொழுகைக்குரிய கடவுளாக அல்ல. நான் ஒரு இரட்சகர், நீ ரட்சிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்ற ஒரு பாவி, உன்னை நான் ரட்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று இரட்சகராக வெளிப்படுகிறார். உங்களுக்கு அவர் இரட்சகராக வெளிப்பட்டாரா? நீங்கள் அவர் இரட்சகராக அறிந்தீர்களா? அந்த ரட்சிப்பினை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டீர்களா? அந்த ரட்சிப்பினுடைய அடையாளங்களை உங்களுடைய செயல்களிலே மக்கள் பார்க்க முடிகிறதா? அந்த ரட்சிப்பினுடைய மகிமையை உங்களுடைய சுபாவங்கள் வெளிப்படுத்துகிறா? உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய ஆசைகளிலே, உலகத்தை குறித்த உங்களுடைய பார்வையிலே, நடந்து கொள்கிற முறைகளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்குரிய அடையாளங்கள் காண்பிக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பினுடைய அடையாளங்கள் இல்லாமல் ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், தரிசனங்கள் காண்கிறோம், சொப்பனங்கள் காண்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், பிரமாதமாக போதனைகள் செய்கிறோம், அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறோம் என்று மட்டும் இருப்போம் என்று சொன்னால் அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்டானால் அந்த ரட்சிப்பை உங்களிடத்தில் நீங்கள் பாருங்கள். முதலாவதாக அவர் உங்களை ரட்சிக்க விரும்பினார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறான்? ஒரு மனிதனுக்கு, நான் உனக்கு ஆண்டவராக இருக்கிறேன், ஐ ஆம் யுவர் லார்ட். அல்லேலூயா. வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால்,
வேதாகமம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கப்படுகிறார் என்றால், அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் உங்களை ரட்சிக்கிறதோடு நிறுத்தி விட மாட்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடிகிறது, உண்மை, அதை மறுப்பதற்கில்லை. தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியிலே அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவ்விதம் அர்ப்பணித்த அந்த நாள் நினைவிற்கு இருக்கிறது, இல்லைன்னா அந்த நிகழ்வு நினைவுக்கு இருக்கிறது, ஆனால் ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லை. காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு நிலைமை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இரட்சகர் மட்டும் போதாது, அவனை ரட்சித்து வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து அவன் படுகொலிகளுக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு, சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, பரீட்சைகளிலே தோற்று போகாதபடிக்கு, தவறான பாதைகளை போய்விடாதபடிக்கு, தனக்கு எதிராக வருகின்ற சோதனைகளிலே அவன் தோல்வி அடைந்து விடாதபடிக்கு, அவனை சரியான பாதையை நடத்தி செல்வதற்கும், அவனுக்கு ஒரு சரியான வழி நடத்துதலை கொடுப்பதற்கும் அவனுக்கு ஒரு ஆண்டவர் தேவை. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அறிவிக்கின்ற பொழுது யோவான் 10:11 வாஸ்து பார்க்கும் பொழுது, ஐ ஆம் யுவர் குட் ஷெப்பர்ட், நான் உங்களுடைய நல்ல மெய்ப்பன். இன்றைக்கு நல்ல மெய்ப்பன் என்ற பெயரில் எத்தனையோ ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம், நல்ல மெய்ப்பன் என்ற பெயரில் திருச்சபைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல மெய்ப்பனாக அவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய திருச்சபைகளை நல்ல மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து நடத்துகிறாரா? எத்தனையோ திருச்சபைகளுக்கு குட் ஷெப்பர்ட் என்ற பெயர் இருக்கிறது, எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு குட் ஷெப்பர்ட் என்ற பெயர் இருக்கிறது, எத்தனையோ நிறுவனங்களுக்கு குட் ஷெப்பர்ட் என்ற பெயர் இருக்கிறது. ஆனால் குட் ஷெப்பர்ட் என்றால் என்ன? ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை தோளிலே போட்டுக்கொண்டு செல்லுகின்ற அவிதமான ஒன்று மட்டுமா? ஒரு குட் ஷெப்பர்ட் என்றால் அவர்களை சரியான பாதையை நடத்துகின்ற ஒரு தலைவன், இல்லையா? அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிற ஒரு தலைவன், சரியான திசை நோக்கி கொண்டு செல்லுகிற ஒரு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? வெறுமனே பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உண்மையாக அறியப்பட்டிருந்தால் அந்த மனிதன் அனுதின வாழ்க்கையிலே தேவனால் வழி நடத்தப்படுவான். இதைத்தான் ரோமர் 8:1 சொல்லுகிறது. யாராகிலும் வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொல்லுகின்ற பொழுது, இதுவரை நாம் நடந்தபடி நடவாமல், நம்முடைய மாம்சம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய மனுஷங்க நமக்கு என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய சுய உணர்வு நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக நாம் நடக்காமல் தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். We must be led by the Spirit of God. இதைத்தான் ரோமர் 8:14 சொல்லுகிறது. இவ்விதமாக ஒருவர் நடத்தப்பட்டால் தான் அவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். Those who are led by the Spirit of God, they are the children of God. ஆம், அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மை என்றால் உங்களை அவர் நடத்துவார். நீங்கள் உங்களுடைய சுய உணர்வுகளின்படி, சுய சுபாவங்களின்படி, சுய சிந்தனைகளின்படி, உலகத்திற்கேற்றபடி நடவாமல் நீங்கள் ஆண்டவருக்கேற்றபடி நடப்பதற்கு அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் அந்த வழி நடத்துதலை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியவில்லை என்றால் அவர் உங்களிடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க மாட்டார். வழி நடத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால், உங்களை ஆளுகை செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் அவர் உங்களோடு இருந்து கொண்டிருக்க மாட்டார். உங்களுடைய ஆராதனைக்காக, உங்களுடைய தொழுது கொள்ளுதலுக்காக, உங்களுடைய பாடல்களுக்காக, உங்களுடைய பரவசமான ஆராதனை முறைகளுக்காக ஆண்டவர் உங்களோடு தங்கிக் கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் இவருக்கு ஒரு நல்ல தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதல்ல, நல்ல ஒரு ஆராதனை கிடைக்க வேண்டும் என்பதல்ல. அவர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் மனுக்குலம் சரியான பாதையிலே நடத்தப்பட வேண்டும். மனிதன் சுய உணர்வுகளுக்கு ஆட்பட்டு செல்லாமல், சுய சுபாவங்களுக்கு ஆட்பட்டு செல்லாமல், ஜென்ம சுபாவங்களுடைய வழியிலேயே செல்லாதபடிக்கு, அவன் அவ்விதமாக அழிந்து போகாதபடிக்கு அவனை சரியான பாதையிலே நடத்த வேண்டும். அவ்விதமாக நடத்துவதற்காக அனுப்பப்பட்டவர் தான் தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் 13:13 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை போதகரும் ஆண்டவரும் என்று சொல்லுகிறீர்கள். You are calling me as your teacher and also your Lord. That is true. I am your Lord, I am your teacher. நான் உங்களுடைய போதகருமாய் இருக்கிறேன், உங்களுடைய ஆண்டவருமாய் இருக்கிறேன். போதகராய் இருக்கிறது என்பது வேறு, ஆண்டவராய் இருக்கிறது என்பது வேறு. சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் போதனை பண்ணுவார். போதனை பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அந்த போதனையின்படி நடக்கலன்னு சொன்னா அவர் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தானே? அவர் கடமைக்கு என்ன செய்வார்? தன்னுடைய போதனையை செஞ்சு முடிச்சிருவார். ஆனா போதனையின்படி தொடர்ந்து நீங்கள் நடக்கிறீர்களா நடக்கலையான்னு உங்களையே வாட்ச் பண்ணிட்டு நடக்கலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படித்தானே?
அவர் போதிக்கிறவர் செய்வார். நாம நிறைய போதனைகளை கேட்கலாம். நிறைய பேர் நல்ல பிரசங்கிகளா இருக்கிறாங்க, நல்ல டீச்சர்ஸா இருக்கிறாங்க, வெரி குட் ஸ்பீக்கர்ஸா இருக்கிறாங்க. அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணும் பொழுது, நல்ல சொற்பொழிவாற்றுகின்ற பொழுது அதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், அதை நம்ம நல்லா ரசிக்கலாம். போதனைகளை எல்லாம் பின்பற்றணும்னு கட்டாயம் கிடையாது இல்லையா? யாரும் நீ இந்த விதமா போதனைகளை கேட்டிருக்கிற, அந்த போதனை இப்படி நடக்கலைன்னா இன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு அரங்குகளை நடைபெறுகிற மிக முக்கியமான இலக்கிய சொற்பொழிவுகளுக்காக அநேகர் சொல்லுவாங்க. திருக்குறளை குறித்தும் மகாபாரதத்தை குறித்தும் கம்பராமாயணத்தை குறித்தும் அவர்களுக்கு விதவிதமாக சொல்லப்படுகிற பொழுது நல்லா உட்கார்ந்து ரசிப்பாங்க. ஆனா பேசுறவங்களும் பின்பற்றதில்லை, அதை கேட்கிறவங்களும் பின்பற்றதில்லை. ஒரு போதனைக்காக போதனை செய்வாங்க, கேட்கறதுக்காக கேட்டு ரசிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் உங்களுடைய போதகர் மட்டும் கிடையாது, நாட் ஜஸ்ட் யுவர் டீச்சர், ஐ எம் ஆல்சோ யுவர் லார்ட் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னா, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம அதன்படி செய்யணும். ஏன்னா ஐ எம் யுவர் லார்ட். லார்டுன்னா யாருன்னா முதலாளின்னு அர்த்தம். முதலாளின்னா இந்த காலத்து முதலாளி அல்ல. இந்த காலத்து முதலாளிகள் எல்லாம் வேலைக்காரன் தான் ஆட்டி படைக்கிறான், அப்படித்தானே? இந்த காலத்து முதலாளிகள் எல்லாம் வேலைக்காரெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்கணும். நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு அவங்கள சார்ந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள நம்ம ரொம்பவும் அன்பாக நடத்திக்கணும். இல்லை நாளைக்கு வரமாட்டாங்க, நம்ம வீட்டு சட்டி பாத்திரங்கள்லாம் என்ன செய்யும், கழுவப்படாமலே கிடக்கும். நமக்கும் கழுவுற பழக்கம் கிடையாது. சொந்தமாக சாப்பிட தான் தெரியும், பாத்திரங்களை என்ன செய்ய தெரியாது, கழுவி போட தெரியாது. நல்லா உட்காந்து சாப்பிட்டு அப்படியே சிக்கில் தூக்கி போட்டுரும். அது கழுவுறதுக்கு யாராவது வரணும். அப்படி வராமல் போயிட்டாங்க, இது நாரிக்கிட்டு கிடக்கும். அதனால அவங்களே சார்ந்து, அம்மா தாயே வராமல் போயிடாத, என் கணவன் வராமல் இருந்தால் வர கூட பரவாயில்லை, நீ வராமல் இருந்துடாத, நீ வராமல் இருந்தானே பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கும் அப்படின்னு வேலைக்காரர்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவ்வளோ சார்ந்திருந்தாலும் அவங்க இவங்களை என்ன டிமிக்கி கொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. நீ 2000 கொடுக்குற, அவங்க 2500 தராங்க. நீ 3000 கொடுக்குற, 3500 தராங்க. நான் போயிட்டே இருப்பேன், நீ வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற நிலைமை. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு முதலாளி என்பவன் ஏதோ வாப்பா ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போ அப்படி சொல்றது கிடையாது. முதலாளியானவன் வேலைக்காரனை விலை கொடுத்தே வாங்கி விடுவான். ஒரு வேலைக்காரன் யார் என்றால் இஸ் a purchased slave, விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை. அதுக்கு பிறகு he doesn't have any rights, ஒரு உரிமை கிடையாது. போனா போகணும், வானா வரணும், இருனா இருக்கணும், எழுந்து நிற்கணும். அவன் எந்த நல்லதை செய்தாலும் வெல் டன், நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா, யூ ஹவ் டன் எ வெரி குட் ஜாப் அப்படின்னு முதலாளி அப்ரிசியேட் பண்ண மாட்டான். ஏன்னா இது இப்படி செய்யறதுக்கு ஒரு கடமை, நீ செஞ்சுதான் ஆகணும். அந்த காலத்து முதலாளி வேலைக்காரனை விலைக்கு வாங்கி வச்சிருப்பான். அதனால தான் அவன் என்ன சொன்னாலும் செய்யணும். இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லுறார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்க, அது சரிதான். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, முதலாளிகள் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை போதனையா மட்டும் கேட்டு அவங்க போகல, அடுத்த கட்டத்தில் அதை செய்யறாங்க. இன்னைக்கு நாம திருச்சபைகளுக்கு போறோம், எத்தனையோ வருஷமா போறோம், போதனைகளை கேட்கிறோம், பின்பற்றுகிறோமா? போதனை கொஞ்சம் கேட்கும்படியா இருந்தால் நல்ல போதனைங்கிறோம், ஒரு மார்க் போட்டு போயிட்டே இருக்கிறோம், அப்படித்தானே? புத்தகங்களை படிக்கிறோம், நல்லா எழுதியிருக்குது அப்படிங்கிறோம், ஆனா ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். பின்பற்றுகிறோமா? என்னுடைய ஊழிய காலகட்டங்களில் நான் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறது. என்னுடைய புத்தகங்களை படிக்கின்ற அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிற எத்தனையோ பேர் தவறான வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் எல்லாரும் அல்ல, சிலர் விரும்பி படிக்கிறார்கள், வருஷமா படிக்கிறாங்க. ஆனால் லைஃப்ல என்ன இல்லை, தேர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். நல்லா எழுதுறீங்க பிரதர், நல்லா பேசுறீங்க பிரதர், இப்படி ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்குறாங்களே ஒழிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் போதனைகளை ரசிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள், பட் தே டோன்ட் பிராக்டிஸ் இட். ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏதோ பேசுறத நீங்க உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு அல்ல, நான் உங்களுக்கு யாரு, ஆண்டவர். அதனால நீங்க இதை கேட்கணும். ஆனா அன்றைக்கு எல்லாரும் அவரை ஆண்டவரை அழைத்தார்கள். போகிற இடமெல்லாம் இவருக்கும் மரியாதைக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. இந்த இயேசுநாதருக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிடைக்கிற மரியாதைக்கு குறைவே இல்லை, அப்படிதானே? வாரத்துக்கு ஒரு முறை ஆலயங்களுக்கு போய் நம்ம கிறிஸ்தவ மக்களும் நல்லாவே மரியாதை கொடுக்குறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகளிலெல்லாம் ஆண்டவருக்கு நிறைய மகிமை செலுத்துறாங்க, ஆண்டவருக்கு நிறைய ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க, நிறைய கிடைக்கிறது. ஆனா பிரச்சனை என்ன, ஆண்டவர் போதித்தபடி வாழ்கிற மக்கள் கூட்டத்தை பார்ப்புதான் குறைவா இருக்கிறது. நான் ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், துதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், பாடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஆராதனை நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், காணிக்கை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னபடி வாழ்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா? இல்ல, அந்த அழைப்பு எனக்கு கிடையாது, அந்த கிருபை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற மக்கள் கூட்டமா இருக்கிறாங்க. கிறிஸ்து சொன்னபடி வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அல்ல இது. அவர் சொன்னபடி வாழ முடியும், அப்படி வாழ்றது ஒரு கிருபை அல்ல.
அப்படி வாழ்றதுக்குன்னே ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கிருபை எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த கிருபை, கொஞ்சம் பேருக்கு அந்த கிருபையில் அப்படியே சொல்ல முடியாது. எனவே நாம் போதனைகளை கேட்கிறோம், பின்பற்றுகிறோமா? அன்றைக்கும் அவரை போகிற இடமெல்லாம் வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள். அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கேட்டார். லூக்கா 6:46 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் நான் உங்களுக்கு ஆண்டவர் என்றால் நான் சொன்னதை நீங்க செய்யணுமே. நீங்கள் என்னை ஆண்டவரை ஆண்டவர் என்று அழைக்கிறீர்கள், you are calling me as your Lord and Lord, ஆனா நீங்க செய்யலையே, நான் சொல்றத செய்யலையே. அப்போ ஆண்டவர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்? அருமையான சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை நாம பக்தியா உட்கார்ந்து கேட்டுட்டதுனால பக்தி அல்ல. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அவங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டா அதை முழுசா கேட்பாங்க. அந்த காலத்தில் பாண்டிச்சேரிலாம் குரூஸ் விவாகரம் போன்ற ஆட்கள் வந்து பிரசங்கம் பண்ற வேலை வழக்கமாக பேசுறவங்கள 9 மணி முடிப்பாங்க. அந்த குரூஸ் விவாகரம் மாதிரி சுவிசேஷம் வருகிற பொழுது நைட்ல 10:30 மணி 11 மணி வரைக்கும் பேசுவாங்க. 10:30 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் உட்கார்ந்து கேட்பாங்க. ஆனா அப்படி கேட்கறது எதுக்குன்னு சொன்னா, கேட்டதன்படி வாழ்வதற்காக அல்ல, கேட்டுக்கிட்டே இருப்பது கடவுள் பக்தி. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கவனமா கேட்கணும். அப்புறம் நம்ம வாழ்றது நாம எப்படி விரும்புகிறோமோ அப்படி வாழ்ந்துடணும். கேட்கிற பக்தி, இந்த கேட்கிற பக்தியை ஆண்டவர் விரும்பல. என்னை ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனா சொன்னபடி நீங்கள் செய்யவில்லையே. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். நாம் வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தவர்கள் என்றால், அந்த வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருந்து நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசையை போல நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கல, அப்படித்தானே? ஆசீர்வாதம் தொடர்பான வாக்குறுதிகள் புதிய ஏற்பாட்டில் நிறைய இல்லவே இல்லை. மோசே எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், நீங்க போகிற இடத்துல அப்படி வளமாக வாழ்வீர்கள், இவ்வளவு செழிப்பாக வாழ்வீர்கள், நீ கையிட்டு செய்கிற காரியம் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் என்றெல்லாம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார். உபாகம் 28ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1-14 வசனங்கள் மூலமாக அனைத்து ஆசீர்வாதங்களும் சொல்லப்படுகிறது. ஆனா இயேசுநாதர் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வசனத்துக்குள் உள்ளடக்கினார். மத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 33ஆம் வசனத்தின் மூலமாக சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்விற்கு தேவைகளை நீ எண்ணுகிறாயோ அந்த தேவைகளை தேவனும் அறிந்திருக்கிறார். ஆனால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் அனுபவிக்கப்பட்டதா? அந்த வாக்குறுதிகளை அவர்கள் பெற்று பயனடைந்தார்களா? இல்லை. வாக்குறுதிகளை பெற்றுக் கொண்டார்கள், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்குள் அவர்கள் இருக்கவில்லை. அற்புதங்களை மிகுதியாக பெற்றுக்கொண்ட மக்கள், அதிசயங்களை மிகுதியாக பெற்றுக்கொண்ட மக்கள், தினமும் பரவசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு பாருங்கள், தினமும் ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு மேக ஸ்தம்பம் நமக்கு முன்னாடி போயிட்டே இருந்தா அது எவ்வளவு பரவசமான காரியமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கிற ஒரு வாய்ப்பு இருந்தா அது எவ்வளவு பரவசமாக இருக்கும். ஆண்டவர் மலையில வந்து இறங்க போகிறாரு, வாங்க பார்க்கலாம் அப்படி நாம் அழைக்கப்பட்டு அங்க போய் நின்று கொண்டு அதை பார்க்கிற ஒரு காட்சி வாய்ப்பு கிடைத்தா அது எவ்வளவு பரவசமா இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் இயேசுநாதர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா அப்புறம் காலம் முழுவதும் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேனே, ஒரு காட்சி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை சாப்பிட்டவங்க, யோர்தான் நதி பிரிந்ததையும் எரிகோ உடைந்ததையும் பார்த்தவர்கள், அக்னி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை பார்த்தவர்கள், மோசே மூலமாக அற்புதமான காரியங்கள் நடந்ததை பார்த்தவர்கள், கண் மனையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை பார்த்தவர்கள், கசப்பான தண்ணீர் மதுரமாவதை பார்த்தார்கள். இவ்வளவும் பார்த்தோ அந்த ஜனங்கள் ஆசீர்வாதங்களுக்கு போய் சேரல. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கானானுக்கு போய் சேரல. அந்த ஜனங்கள் மேல் தேவன் பிரியப்படவில்லை, அந்த ஜனங்கள் மேல் தேவன் பிரிய வைத்திருக்கவில்லை என்பதை 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 5ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். இவ்வளவு காரியம் நடந்திருந்தும் he was not pleased with many of them. நிறைய பேரோட அவர் பிரியமாக இருக்கல்ல. காரணம் என்ன? அவர்கள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கவில்லை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அற்புதங்கள், அதிசயங்கள் இவைகளுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒன்றுக்கும் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள், அதிசயமான காரியங்களை எதிர்பாருங்கள் என்று அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது போதிக்கப்பட வேண்டுமோ அது போதிக்கப்படவில்லை. இன்றைய கிறிஸ்தவ கூட்டங்களே நீங்கள் சென்று பாருங்கள், கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளே சென்று நீங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுக்கு செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொரு சுவிசேஷங்களும் என்ன சொல்லுகிறார்? நீங்க விரும்புறதான் சொல்றார், அதுல நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதான் சொல்றார். ஆனா இன்றைக்கு சராசரியா ஒரு தொலைக்காட்சி வழியாக வருகிற கிறிஸ்தவ நிகழ்ச்சியை நீங்க கவனிக்கும் பொழுது
பெரும்பாலும் என்ன பிரசங்கம் பண்றாங்க? இல்லை என்றால் நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து கேளுங்க. நாள் முழுவதும் நீங்கள் கேட்கிற கிறிஸ்தவ பிரசங்கங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். தவித்து கொண்டிருக்கிற மகளே, கலங்கி கொண்டிருக்கிற மகனே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் கலக்கத்தை கர்த்தர் நீக்க போறார். இப்பொழுதே அருணாதர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். இந்த அற்புதத்தை குறித்து தான் பிரசங்கிக்கிறாங்க, அப்படித்தானே? என்ன பிரதர், அவங்கவுங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ நெருக்கடி, எவ்வளவோ சோதனை, உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் படுற பாடு அவனுக்கு தானே தெரியும். அப்படித்தான் ஜனங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, ஜனங்கள் நெருக்கடிக்குள்ள இருக்கும் பொழுது அற்புதத்தை குறித்து தானே பேசணும், அதிசயத்தை குறித்து தானே பேசணும். ஏசுனா பேசினாரு. இதுல என்ன தவறு? அப்படி நீங்க கேட்கறதுக்கு 1000 நியாயம் இருக்குதா இல்லையா? அவங்கவுங்க வாழ்க்கையில சந்திக்க நேடுகின்றதான இடர் மிகுந்த சூழ்நிலை கவனிக்கும் பொழுது எவ்வளவாய் அற்புதம் தேவைப்படுகிறது, எவ்வளவாய் அற்புதம் அதிசயம் தேவைப்படுகிறது அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பிரசங்கிக்க வேண்டாமா என்று நீங்க கேட்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுநாதரை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை இவங்க பிரசங்கிக்கிறத விசுவாசிக்கிறீங்களா? நாம நினைக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இயேசுநாதர் சொன்னது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டவன். வாழ்க்கையில அனைத்து இழந்து, அனைத்து ஆதாரங்களை இழந்து, இனி ஒரு நாள் கூட வாழ்வதற்கு வழிகின்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவன். மதுபானத்தை குடித்து 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 என்னுடைய உடலை முழுமையாக கெடுத்து கொண்டவன், எதிர்காலத்தை கெடுத்து கொண்டவன், ஒருவருக்கும் தேவையில்லை என்று தள்ளப்பட்டவன், எத்தனையோ ஆண்டுகளாக புரட்டி போட்டப்பட்டவன், அலசடிப்பட்டவன். வாழ்க்கையில வறுமை, பசி, பட்டினி, நெருக்கடி, கைவிடப்படுதல், அற்பமாக எண்ணப்படுதல், வேண்டாம் என்று வெறுக்கப்படுதல், நம்பிக்கையற்று வாழ்தல், இது போன்ற அனுபவங்கள் எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையே கிடையாது. இவை எல்லாவற்றையும் நான் அனுபவித்தவன். எனக்கு துன்பங்கள் தெரியாததல்ல, சோதனைகள் தெரியாததல்ல. ஏன் நான் அதை குறித்து பிரசங்கியாதபடிக்கு இது போன்று பிரசங்கிக்கிறேன்? கண்ணீர், கவலை, துன்ப, நெருக்கடி, சோதனை, இது போன்ற காரியங்களை குறித்த காரியம் நான் அதன் வழியாக கடந்து வந்தேன். ஆனால் தொடர்ந்து நான் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இப்படி அல்ல பிரசங்கிக்க ஆண்டவர் அழைக்கிறார், வேறு விதத்திலே அழைக்கிறார். மனித வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அல்ல தீர்வாக காண்பிக்க விரும்புகிறார், வேறு ஏதோ ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனவே என்னுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும், என்னுடைய தொடர்ந்த தொல்லைகளுக்கு மத்தியிலும், தொடர்ந்த சோதனைகளுக்கு மத்தியிலும், என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதுவும் நடக்காத ஏமாற்றம் மிகுந்த வாழ்க்கைக்கு மத்தியிலும் ஆண்டவர் சத்தியத்தை அறிய செய்தார். மனிதனுக்கு முதலாவது தேவை ரட்சிப்பு. மனிதனுக்கு முதலாவது தேவை அவன் சரியாக நடத்தப்படுதல். அவன் சரியாக நடத்தப்படாத வரைக்கும் அவனுக்கு எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த போல்தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசுநாதரை நம்புறீங்களா? நாம நினைக்கிறத நாம நம்புறோமா? பாருங்கள், ஒரு பேஷண்ட் எப்பவுமே தன்னுடைய பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வியாதி தொடர்பா இன்ஸ்டன்டேனியஸா என்ன ஒரு ஹீலிங் யார் தருகிறாங்களோ அதைத்தான் விரும்புவாங்க, அப்படித்தானே? ஒரு மாத்திரை கொடுத்த உடனே வலி நிற்கணும், அதுதான் விரும்புவான். ஆனால் ஒரு டாக்டர் சைட்லேருந்து பார்க்கும் பொழுது அப்படி இல்லை, அப்படித்தானே? அவனுடைய வலிக்கு காரணம் என்ன? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோயினுடைய வேதனையை மட்டும் நீக்கினா போதாது, நோய்கள் உருவாக்குற அந்த அறிகுறிகள், சிம்டம்ஸ், அதை மட்டும் ஹீல் பண்ணா போதாது. நோய்கள் ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, அதனுடைய ரூட் காஸ் என்ன, அதனுடைய வழி என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அப்படித்தானே? உங்க வீட்டுக்குள்ள நிறைய எறும்பு வருகின்ற பொழுது ஒவ்வொரு எறும்பையா சாகடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. சாகடிக்க அடுத்த எறும்பு என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். 4 எறும்பை சாகடிச்சா 5வது எறும்பு வரும், 5 சாகடிக்க 10 எறும்பு சேர்ந்து வரும். இந்த எறும்பு எங்கிருந்து வருதோ அது வருகிற திசையை கண்டுபிடிச்சு அங்கே ஸ்டாப் பண்ணோம், அப்போதான் இங்கே வரது நிறுத்தும். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு எறும்பாக நீங்கள் சாகடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் பத்திரிகையில் விதவிதமான விளம்பரங்கள் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் மூட்டை பூச்சி தொல்லை அழிப்பதற்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வழி, இன்றைய அனுப்புங்கள் ₹20. அப்போல்லாம் ₹20 பெரிய விஷயம். உங்களுக்கு மூட்டை பூச்சியை ஒழித்து கட்டுவதற்கு அற்புதமான கருவியை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையில் விளம்பரம். நம்ம ஜனங்கள் அந்த காலத்தில் மூட்டை பூச்சி நிறைய இருந்து, நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறது மாதிரியே மூட்டை பூச்சி என்ன செய்வாங்க, அழிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய வீடுகள் அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவத்தில் நிறைய ரத்த அடையாளங்களுக்கு அந்த மூட்டை பூச்சியை நசுக்கி. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த விளம்பரம் வந்த உடனே அநேகருக்கு ஒரு பெரிய ஆறுதல். மூட்டை பூச்சியை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு இயந்திரம் வந்திருக்குதான், ₹20 விலை, கடன் வாங்கி அதை வாங்குவோம் அப்படின்னு நிறைய பேர் காசு அனுப்புனாங்க. காசு அனுப்புனவங்களுக்கு இயந்திரம் வந்தது. என்ன இருந்தோம்னா, ஒரு சின்ன கல், ஒரு சின்ன, அதாவது இந்த என்ன சொல்ல, ஒரு சின்ன ஒரு பிளேட் போல ஒரு கல், அது போல ஒரு சின்ன ஒரு குச்சி போல ஒரு கல்,
அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். இந்த கல்லின் மேல் நீங்கள் பிடித்த மூட்டை பூச்சியை வைக்கவும், அந்த குச்சிக்கல்லால் ஓங்கி அடிக்கவும், மூட்டை அழிந்து விடும். இதில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம், எங்களுக்கு எழுதுங்கள். மூட்டை பூச்சி அழிதா அழியலையா? ஆமாம், மூட்டை பூச்சியை பிடிச்சி வச்சு நசுக்குனா அது சாகத்தான் செய்யும். அதுக்காக மூட்டை பூச்சி ஆக எந்திரம் வித்தவன் செய்த விளம்பரம் சரியாக தான் இருக்கு இல்லையா? அவன் கொடுத்த கருவியில் மூட்டை பூச்சியை பிடிச்சி வச்சா என்ன செஞ்சலாம்? அழிச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம் வருகிற பொழுது அந்த அவசரத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் சிந்திப்பாங்க. ஆனால் ஒரு டாக்டர் ஒரு வியாதியை குணமாக்க வருகிறவல்ல, அந்த வியாதியினுடைய மூல காரணத்தை கண்டுபிடிப்பார். இதுதான் கர்த்தருக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி நல்லா கவனிங்க. ஏதோ ஒன்றை சொல்லுகின்ற பொழுது, ஏன் அந்த பிரதர் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி சொல்றாரு, அப்படி சிந்திக்க கூடாது. இப்படி பேசுவதற்கும் சொல்வதற்கும் வேதாகமத்தில் இடம் இருக்குதா? இதுக்கு ஏதாவது ஒரு வேத காரணங்களை வைத்துக் கொண்டுதான் இவர் பேசுறாரு, இல்லை இவர் ஏதோ வாய்க்கு வந்து அப்படி பேசுறாரு, அப்படி சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? இப்போ எந்த ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் பெரும்பாலும் குமரி மாவட்டம் இதுக்கு பேர் போன மாவட்டம். எங்க போனாலும் அற்புதம். அதுக்காக பார்த்தீங்கன்னா தட்டிக்கு விழுந்த ஒரு ஜெப புறையில தான் விழணும். எங்க போனாலும் அற்புதம் தான், அதிசயம் தான். இங்க வாங்க உங்களுக்கு காய்ச்சல் தீரும், இங்க வாங்க உங்களுக்கு தலைவேதனை தீரும், இங்க வாங்க உங்களுக்கு முதுகோலி தீரும், இங்க வாங்க உங்களுக்கு பில்லிசனி தீரும். அத்தனை பத்தேகோச இந்த புறைகளை போய் பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், இன்றைய சுவிசேஷங்களும் பெரும்பாலும் நடத்துகிறதான அந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு என்ன பேரு? அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள். நான் நேற்று கூட அதை சடன் காலில் சொன்னேன். நாகர்கோவில் என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போஸ்டர் பார்க்கலாம். என்ன போஸ்டர்? அற்புதத்தின் நாள். ஒரு ஐயாவுடைய படம் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய கொட்டு எழுத்துல அற்புதத்தின் நாள், அற்புதத்தை காண வாருங்கள், அற்புத எண்ணுக்கு அதாவது தொடர்பு கொள்ளுங்கள். எங்க பார்த்தாலும் இந்த அற்புதம். ஐயா, இப்படி விளம்பரம் செய்யறதுக்கு உங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தார்கள்? இப்படி விளம்பரம் செய்வதை சரி என்று நிரூபிப்பதற்கு உங்கள் வேதாகமத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது? ஒரு கூட்டம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி அற்புதங்களுக்காக வந்தார்கள். அந்த அற்புதங்களுக்காக தேடி வந்த மக்களுக்கு இயேசு அற்புதம் செய்தாரா? அற்புதங்கள் வேண்டும் என்று விரும்பி வந்த பொழுது, பசியுடைய மக்களாக இருந்த பொழுதும் கூட அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்யாதபடிக்கு, உங்களுக்கு சரீர உணர்வுக்குரிய ஒரு அற்புதம் அல்ல, உங்களுடைய ஆத்தும உணர்வுக்குரிய அற்புதம் தேவை என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அற்புதங்களை தேடி வந்த மக்கள் அவிதமான அற்புதங்களை பெற முடியாமல் போன பொழுது பிரசங்கத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டு போய்விட்ட சம்பவங்களை எல்லாம் நீங்கள் யோவான் 6ஆம் அத்தியாயத்திலே பார்க்கிறீர்கள். இன்றைக்கு எந்த ஒரு ஊழியக்காரரை பார்க்கட்டும், அற்புதம், அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய தலைப்பு. அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார். ஆனால் கிறிஸ்தவ சுவிசேஷம் என்றால் என்ன? யாராவது நினைச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவ சுவிசேஷம் என்ன? ஆண்டவர் எதை பிரசங்கிக்க ஆட்கள் அனுப்பினார்? இப்போ என்னுடைய தேவை நான் அறிகிறேன், என்னுடைய சோதனை நான் அறிகிறேன், என்னுடைய நெருக்கடி அறிகிறேன். ஒரு அற்புதம் நடந்தால் என் வாழ்க்கையில ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எத்தனை அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் அது உன்னை மாற்றி விடாது. உனக்குள் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும். உனக்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டால் வெளியே உன் வாழ்க்கை பகுதியில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் நீ இலகுவாக சந்தித்து கடந்து செல்ல முடியும். உள்ளே அற்புதம் நிகழாத வரைக்கும் எத்தனை தான் வெளி அற்புதங்கள் இருந்தாலும் அந்த அற்புதங்கள் உன்னை வாழ வைக்காது. இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கிப்பதற்கு சீடர்களை அனுப்பினார்? இன்றைக்கு அது பிரசங்கிக்கப்படுகிறதா? எனவேதான் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் உண்மையான கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் பிரதர், நீங்க இவ்வளவுலாம் சிரமப்பட்டு கூட்டம் நடத்தினா எத்தனை பேர் வராங்க? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுதா? ஒரு சிலர் அப்படியே ஒரு அழைப்பு கொடுத்தா லட்சக்கணக்கில் வந்து கூடுறாங்களே. எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. எதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க? ஐயா, எது உங்களுக்கு சொல்லப்பட்டு எதற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்குறாங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யார். யாரெல்லாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், உங்களை ஒப்பு கொடுக்கணும். அற்புதத்திற்காக ஒப்பு கொடுக்குறான். வியாதியிலிருந்து விடுதலை அடைக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்குறான். தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்காக ஒப்பு கொடுக்குறான். வாழ்க்கை நலன்கள் சம்பந்தப்பட்டு ஒப்பு கொடுக்குறான். ஆனா இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க சொன்னது என்ன? பாவ மன்னிப்பை குறித்து, பாவ விடுதலையை குறித்து, ரட்சிப்பை குறித்து தான் பிரசங்கிக்க சொன்னார் இல்லையா? லூக்கா 24ஆம் அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும். மத்தேயு 28ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு என்ன போதித்தேனோ அதை அவர்கள் பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு நீங்க போதிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இதை இன்றைய சுவிசேஷகர்கள் செய்கிறார்களா? இதை இன்றைய பாஸ்டர்கள் செய்கிறார்களா?
ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. ஐயா, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு உனக்கு ஒரு சிகிச்சை முறையை சொன்னா, நீ அவருடைய வேலைக்காரனாக இருந்தா அதைத்தான் ஏன் சொல்லணும்? என்னுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, அவர்கள் என்ன சொல்லுகிறோ அதுவல்ல. இன்றைக்கு மனிதர்கள் விரும்புகிற பாதையிலேயே ஊழியர்கள் செல்லுகிறார்கள். மனிதனுடைய மன விருப்பத்தின்படி செல்லுகிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய விதமாக அறிவிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதமாக ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஆண்டவர் வந்தால்தான் அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக மாற முடியும். மற்றபடி மேடையிலே கொடுக்கப்படுகிறதான செய்திகளை கேட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுப்பார். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலை நீக்கப்படும், உன்னுடைய பிரச்சனை நீக்கும் என்று இவைகளுக்குத்தான் நீங்கள் ஆண்டவரை காட்டினீர்கள். பாவத்திற்காக காட்டினீர்களா? ரட்சிப்பிற்காக காட்டினீர்களா? பாவ விடுதலைக்காக காட்டினீர்களா? கேட்டால் சொல்லுகிறீர்கள், இதுதான் எங்க அழைப்பு, ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதுதான் எங்க அழைப்புன்னு சொல்லுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நான் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேற ஒன்றை பத்தி சொல்றதுக்கு அழைப்பு கிடையாது, நாங்க பரிசுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல, உண்மையை பற்றி பேச அழைக்கப்பட்டவங்க இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்குகளை நேர்மைகளை குறித்து பேச அழைக்கப்பட்டவங்க இல்ல, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு அழைப்பு கிடையாது. எங்க அழைப்பு என்னது? We have been called by God to proclaim about the love of God. கடவுளுடைய அன்பை குறித்து நீங்கள் பேச அழைக்கப்பட்டிருக்கீர்கள். ஆனா கடவுளுடைய அன்பு எதை பேச சொல்லுது? கடவுளுடைய அன்பு எந்த ஒரு செயலுக்காக மிக அதிகமாக வெளிப்பட்டது? யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை அப்படி பார்க்கிறோம். சரி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகமான அன்பை தான் இயேசு வெளிப்படுத்தினார். இயேசு ஜீவனை விட்டார். இயேசு ஜீவனை விட்டது எதற்காக? இயேசுநாதர் எதற்கு ஜீவனை கொடுத்தார்? இயேசுநாதர் ஜீவனை கொடுக்காம இருந்தா வியாதி குணமாகி இருக்குமா? பிசாசு ஓடி இருக்குமா? பொருளாதார உயர்வு கிடைத்திருக்குமா? வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிருக்குமா? நிறைய பேர் சொன்னாங்க கிடைச்சிருக்காது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் வியாதி போகுது, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதால தான் பிசாசு ஓடுது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதால தான் அநேகருக்கு அற்புதம் நடக்குது. அப்புறம் நான் அவங்களுக்கு சொன்னேன், இல்லை, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அநேகர் சுகம் பெற்றாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அநேகருடைய பிசாசுகள் ஓடின. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அநேகருக்கு நற்காரியங்கள் கிடைத்தது. ஆனா எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்றால், சிலுவையின் மூலமாக எதற்காக இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது? எந்த விஷயத்துல ஆண்டவருடைய அன்பு அதிகமாக வெளிப்பட்டது? அற்புதங்களை செய்வதற்காக அல்ல, அதிசயங்களை செய்வதற்காக அல்ல, மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, மனிதனை பரிசுத்தமாக்குவதற்காக. அதற்குத்தானே அவருடைய அன்பு அதிகமாக வெளிப்பட்டது. நம்புறீங்களா நம்பலையா? என்ன சொல்றீங்க? தேவனுடைய அன்பு மிக அதிகமாக வெளிப்பட்டது. அந்த அன்பை மிக அதிகமாக வெளிப்படுத்தின செயல் எது? அது மனிதனுடைய பாவத்திற்காக தேவன் செய்த செயல் இல்ல. அப்போ நாம எதை மனிதர்களிடத்துல சொல்லணும்? அற்புதங்களுக்காக இயேசு மரிக்கவில்லை, அதிசயங்களுக்காக மரிக்கவில்லை, பிசாசுகளை துரத்துவதற்காக மரிக்கவில்லை. அது மோசையினுடைய காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய சர்வ வல்லமையின் மூலமாக நடைபெறுகிறது. அதற்கு பின்னால் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? ஜீவனை கொடுத்தார். அதிகமாக அன்பை வெளிப்படுத்தின செயல் என்ன? மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், மனிதன் கர்த்தருடைய வழியில் நடத்தப்பட வேண்டும், மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அவன் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்கு பங்குடையவனாக மாற வேண்டும். அப்படியானால் நீங்கள் அன்பிற்காக அழைக்கப்பட்டதால் இதையல்லவா சொல்ல வேண்டும்? நீங்கள் வியாதிகளுக்காகவும் பொருளாதார உயர்வுகளுக்காகவும் வாழ்க்கை சௌகரியங்களுக்காகவும் இயேசுநாதரை காண்பித்தால் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லாரும் தான் வருவாங்க. எந்த கடவுளாக இருந்தா என்ன? சில வாகனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கடவுளுடைய படத்தை ஒன்றா வச்சுருப்பாங்க இல்லையா? லாரிகளில் பார்த்துருக்கிறீங்களா? முஸ்லீம் நம்புகிற கடவுள் அங்கே இருப்பார், இந்துக்கள் நம்புகிற கடவுள் அங்கே இருப்பார், சீக்கியம் நம்புகிற கடவுளும் இருப்பார், கிறிஸ்தவ நம்புகிற கடவுளும் இருப்பார், அவங்க குலதெய்வமாக வழிபடுகிற கடவுளும் இருப்பார். ஏன்? எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைப்பா, எல்லா கடவுளை பற்றியும் நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நமக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஒரு கடவுள் செய்ய தவறுனா இன்னொரு கடவுள் செய்யட்டும்னா 10 சாமி படத்தை ஒன்றா வச்சிருக்கிறான் இல்லையா? அதனால நன்மை செய்கிற ஒரு கடவுளுக்காக எல்லோரும் ஓடி வருவார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற ஒரு கடவுளுக்காக மனிதன் ஓடி வர வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய பாவ நிலைமை உணர வேண்டும். எனவே அன்பை குறித்து அறிவிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ரட்சிப்பை குறித்து தான் அறிவிக்க வேண்டும். அது அறிவிக்கப்படவில்லை. அதனால் தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற பெரும்பாலான கிறிஸ்தவ சுவிசேஷ அறிவிப்புகள் போலியான சுவிசேஷ அறிவிப்புகள். மனிதனுடைய பாவங்கள் சொல்லப்படவில்லை, அவன் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்படவில்லை.
வெறும் நன்மைகள் சொல்லப்படுகிறது. எனவேதான் அது உண்மையற்ற கிறிஸ்தவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். அவர் உங்களை ஆளுகை செய்கிறாரா? எல்லாரும் இயேசுநாதர் ஆள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆளவே முடியல. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஆளப்பட வேண்டும் என்றால் அவன் ஆளப்படுவதற்கேற்றபடியான ஆவிக்குரிய தன்மையுடையவனாக மாற வேண்டும். நீங்க எத்தனை ஆலயங்களுக்கு போய், எத்தனை ஜெப கூட்டங்களுக்கு போய், எத்தனை சுவிசேஷ கூட்டங்களுக்கு போய், எத்தனை இது போன்ற கூட்டங்களுக்கு போய் போதனைகளை கேட்டாலும் அந்த போதனைகளை கேட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. இவைகளை கேட்டு நீங்கள் உங்களையே திருத்திக் கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், உங்களுக்குள் திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால், உங்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்றால் அதற்கேற்றபடியான ஒரு இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். இதை குறித்து தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி முன்னறிவிக்கும் பொழுது 36:26 சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். ஏன்னா இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. இந்த திருக்குள்ள இருதயத்தை நமக்குள்ள வச்சுட்டு எவ்வளவு சூப்பர் டீச்சிங்ஸ் கேட்டாலும் சரி, எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய ஆலோசனை கேட்டாலும் சரி, எவ்வளவு வெளிப்பாடுகளை கேட்டாலும் சரி, நத்திங் வில் டு, ஒன்று நடக்காது. We can't change ourselves. முதலாவது போதனைகளின்படி வாழ்வதற்கல்ல, போதனைகளின்படி வாழ்வதற்கு தேவையான இருதயத்தை கேட்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபவம் வேணும் அப்படி பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சுது, எல்லாம் புதியதாச்சுது. அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவினாலே ஆளப்படுகிறீர்களா? கிறிஸ்துவினால் ஆளப்படுவதற்கேற்ற ஒரு இருதயத்தை பெற்றுக் கொண்டீர்களா? நீங்கள் வேதம் கூறுகின்ற இயேசுவை அறிந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் போதனைகளை கேட்கும் பொழுது அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக மட்டுமல்ல, அதை பின்பற்ற இயன்றவர்களாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதையெல்லாம் போதிக்கிறாரோ அதையெல்லாம் நாம பின்பற்ற முடியும். நீங்க நிறைய கிறிஸ்தவங்களை கேள்வி கேட்கிறாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க பிரதர், ஒரு கன்னத்தில் அடித்தா ஒன்று நாம மறுகணத்தை காட்ட முடியாது. உண்மைதான், நாம இயற்கையில் இருந்தால் காண்பிக்க முடியவே முடியாது. நம்ம சராசரி மனிதர்களாக இருந்தால் காண்பிக்க முடியாது. அது எப்படி பிரதர்? அவன் என்ன சபிக்கிறான், நான் அவனுக்கு ஆசீர்வாதம் கூற முடியுமா? அவன் உருப்படாம போ, நாசமா போ, மண்ணா போ அப்படின்னு மண்ணை அள்ளி தூவி சபிக்கிறான். நீ அவனை பார்த்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னை உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாரா? முடியுமா பிரதர்? இஸ் இட் பாசிபிள்? முடியாதான். சாதாரண மனுஷனால முடியாது, கோயிலுக்கு போற மனுஷனால முடியாது, பக்தியான மனுஷனால முடியாது, மறுபடியும் பிறந்த மனுஷனால முடியும். அல்லேலூயா. சிலுவையிலே தொங்குகின்ற வேளையிலும் கூட இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? அதுதான் அந்த தெய்வீக வல்லமை செயல்படுகின்ற பொழுது ஏற்படுகிற விளைவு. ஒரு சராசரி மனிதனால் அது முடியாது. எத்தனை வருஷம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ சபைகளை ஆராதனை நடத்தினாலும் சரி, இயேசுநாதர் சொன்னபடி எல்லாம் நீங்க வாழவே முடியாது. நாம சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களா பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்களா என்பதல்ல, நாம உண்மையிலே கிறிஸ்தவங்களா, கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்ற கிறிஸ்தவங்களா, அந்த புதிய இருதயத்தை பெற்ற கிறிஸ்தவங்களா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நல்லா பாடுறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா ஆண்டவரை புகழ்றோம், ஆண்டவர் மேல நமக்கு ரொம்ப உயிர், ஆண்டவரை உசுரா நினைக்கிறோம் இல்லையா? அவர் எனக்கு உசுறு மாதிரிங்க அப்படிங்கிறோம். ஆனா மற்றவனை, கடவுளை ரொம்ப விரும்புறோம், மனுஷனை ரொம்ப வெறுக்கிறோம். கடவுளை ரொம்ப புகழ்கிறோம், மனுஷனை ரொம்ப வெறுக்கிறோம். அப்படித்தானே? கடவுளை வேண்டும் வேண்டும்னு சொல்றோம், மனுஷனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். கடவுளத்தில் நெருங்கி போக விரும்புகிறோம், மனுஷனை விட்டு விலகி போக விரும்புகிறோம். காரணம் என்ன? உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவ போதனைகளின்படி நாம் ஏதோ கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிறதுனால வாழ்ந்து விட முடியாது. கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி வர வேண்டும். அதைத்தான் ரோமர் 8:9 சொல்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே இல்லை. நாம சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களா, டிஎல்சி கிறிஸ்தவங்களா, ஏஎல்சி கிறிஸ்தவங்களா, லுத்தரன் கிறிஸ்தவங்களா, எல்எம்எஸ் கிறிஸ்தவங்களா, ஓஎம்எஸ் கிறிஸ்தவங்களா, அசம்பிளிஸ் ஆஃப் காடா, சர்ச் ஆஃப் காடா, சிபிஎம்மா, ஏபிஎம்மா, ஓபிஎம்மா, இந்த கணக்கெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? அதை நம்முடைய வாழ்க்கையை சாட்சி கொடுக்கிறதா? அதான் முக்கியம். ஏதோ நம்ம பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதுமே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்க அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட வேண்டிய விசேஷமான பர்பஸ் என்ன? அந்த ஆவியினால மனிதன் நடத்தப்படணும். அல்லேலூயா. அந்த ஆவி தான் மனுஷனை நடத்த முடியும், வேற எந்த ஆவியும் நடத்தாது. எனவே முதலாவது தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்றால்
தேவனால் நடத்தப்படுவதற்கு தேவையான அந்த ஆவிக்குரிய இருதயத்தை நீங்க பெறணும். அந்த ஆவிக்குரிய இருதயத்தை பெறுகிற பொழுது ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறு கன்னத்தை காண்பிக்கிற ஒரு விசேஷ ஆற்றல் உங்களுக்குள்ளே வரும். உங்களை வெறுக்கிறவர்களையும் நேசிக்க முடியாவிட்டா கூட நேசிக்க விரும்புகிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும். அப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் போகும், வெறுப்புகள் போகும், உங்கள் இருதயத்தில் மற்றவர்களை குறித்து வைத்திருக்கிற அதிருப்திகள் போகும். போக முடியாது ஒண்ணுமில்ல. இந்த எத்தனையோ வருஷங்களா ஆராதனை பண்ணிட்டு, சோத்திரம் பண்ணிட்டு, துதி செலுத்திட்டு, கோயிலுக்கு போயிட்டு, காணிக்கை கொடுத்துட்டு, அப்பங்களை நிறைய சாப்பிட்டுட்டு, லிட்டர் கணக்கில் திராட்சரசம் குடிச்சிட்டு, அடுத்தவனை குறித்த மனக்கசப்பை விடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனியனுக்கு ஐயோ ஒரு முறை நான் கம்யூனில் கலந்துக்கலன்னா லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவேன், எனக்கு நிம்மதியே இருக்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கம்யூனில் அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சாப்பிட்டு குடித்து ஆனால் அடுத்தவன் செய்ததை மறக்கல்ல, அவனை வெறுக்கிறத விடல. 15 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கும் மனசில் வைத்துக்கொண்டு அந்த வைராக்கியம் போகலை, அந்த கோபம் போகலை, அந்த எரிச்சல் போகலை. காரணம் என்ன? ஆவிக்குரிய இருதயம் இல்லை. ஆவிக்குரிய இருதயம் உடையவர்களாலே அடுத்தவர்களை குறித்த கசப்பை தக்க வைத்துக் கொள்வது முடியாத காரியம். ஆவிக்குரிய இருதயம் உள்ளவர்களாலே மற்றவர்களை குறித்த வெறுப்பை வைத்துக் கொள்வது முடியாத காரியம். ஆவிக்குரிய இருதயம் உடையவர்களாலே மற்றவர்களை வெறுப்பதற்கான காரணங்களையும் மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்க முடியவே முடியாது. அது உண்மையான ஆவிக்குரிய இருதயமாக இருந்தா அந்த இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, கோபத்தெல்லாம் வைக்க முடியாது. வைக்கிறதுக்கு நியாயம் இருக்கும். நான் வைக்கணும்னு நிறையவே வைக்கலாம். அவங்க பேசுனது, அவங்க செஞ்சது, அவங்க நடந்துகிட்டது, அதையெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு வைக்கலாம், நியாயம் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய இருதயம் பெற்றவனால் அதை வைக்க முடியாது. அதுதான் தேவ ஆளுகைக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, ஆண்டவரால் நாம் ஆளப்பட வேண்டும். வேதம் கூறுகின்ற இயேசுவை நாம் நம்புவது உண்மை என்றால், வேதம் கூறுகின்ற இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், வேதம் கூறுகிற இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மை என்றால், நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை நடத்தி செல்லுகிற ஆண்டவரை நாம் அறிவோம். இதை செய்யாதே, இதை செய் என்று சொல்லுகின்ற பொழுது அதை செய்ய முடிகிற அனுபவத்தை நமக்குள்ளே காணப்பட முடியும். முக்கியமாக இந்த உலகத்தில் 3 ஃபோர்ஸஸை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, நம்முடைய சுய உணர்வுகள். நம்முடைய சுய உணர்வுகள் தான் அதிகமாக நம்மை ஆளுகை செய்ய வருகிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் தான் நம்மை அதிகமாக ஆளுகை செய்ய வருகிறது. எனவே தான் லூக்கா 9:23 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து, அப்படின்னா he must deny himself, அவனுடைய சுயத்தை வெறுக்கணும். என்னுடைய சுய உணர்வு, என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சுய எண்ணம், என்னுடைய பழக்கம் அப்படிங்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுத்தா he cannot follow Jesus. அப்போ ஒரு மனிதன் பலவிதமான எதிர்விசைகளால் தாக்கப்படுகிறது. அதில் ஒன்று சுயம். மனிதனை பெரும்பாலும் அந்த சுயம்தான் ஆளுகை செய்ய முற்படுகிறது. எத்தனையோ வருடங்களாக ஆவிக்குரியவர்களாக இருந்தோம், எத்தனையோ வருடங்களாக ஆண்டவருடைய நீதி நியாயங்களை எல்லாம் நாம் அறிந்திருந்தோம். இறுதியில பார்த்தா சுயம். ஆவிக்குரியவர்கள் மத்தியில கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அதை பொறுத்து கொள்ள முடியல. நாம நம்புகிறது மாதிரி மற்றவங்க நம்பலையா, நாம செய்கிறது மாதிரி மற்றவங்க செய்யலையா, நாம சிந்திக்கிறது மாதிரி மற்றவங்க சிந்திக்கலையா, அவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எங்க இருக்குது ஆவிக்குரிய பக்குவம்? சுயம் நம்மை ஆளுகை செய்கிறது. நான் நினைச்சதான் சரி, நான் சிந்திக்கிறதான் சரி, நான் கோடு போட்டிருக்கேன், இந்த கோட்டில் எவன்லாம் நடக்கிறானோ அவன் தான் ஒழுங்குள்ளவன், மற்றவன் எல்லாம் ஒழுங்கில்லாதவன். நான் சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு வடிவமைப்பு கொடுத்திருக்கிறேன், அதன்படி சிந்திக்கிறவன் தான் ஒழுங்கானவன். நான் நம்புகிறதெல்லாம் சரியா நம்பிக்கை. அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில சுயம் நம்மை ஆளுகை செய்ய வருகிறது. மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்ய வருகிறார்கள். பல நேரங்களில் பாருங்க, காலம் முழுதும் பைபிளை படிக்கிறாங்க. நாள் பார்க்காதப்பா, நட்சத்திரம் பார்க்காதப்பா, கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான், மாத பிறப்பை பார்க்காத, நாட்களை பார்க்காத, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதன்னு பிரசங்கம் பண்றதுல நல்லதான் கேட்குறாங்க. கல்யாணம் அதுன்னு வரவில்லை, யாருடைய ஆலோசனை கேட்குறாங்க? காலையில பைபிள் படிக்கிறோம், சாயங்காலம் பைபிள் படிக்கிறோம், இந்த மாதிரி ஜெப கூட்டங்கள் வந்து போதனை கேட்கிறோம். எத்தனையோ வருஷமா பைபிள் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம வந்து பின்பற்றுகிற ஆலோசனை யார் சொன்ன ஆலோசனை? காலையில படிச்சோம் பைபிள்ல, பொய் சொல்லாதிருப்பாயாக, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. அப்படி பைபிள் படிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிச்ச ஃபீலிங்கோடு இருக்கிறவங்கள ஒருத்தர் வராரு. அப்புறம் எப்படிப்பா உன் மேட்டர் செட்டில் ஆயிடுச்சா? இல்லை, அந்த அதிகாரி லஞ்சம் கேட்குறான், அதுக்கு என்ன பண்ணுறது? கொடுத்துருப்பா, கொடுத்து முடிச்சுட்டு வேலையை. அவன் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறான், இருக்கிறபடியே இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தா எனக்கு அது கிடைக்காது, அதனால் என்னப்பா அப்படியே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காத, நீ பொய்யை சொல்லு, பொய் சொல்லாதிருப்பாயாக என்று ஆண்டவர் காலையில் இவங்கிட்ட சொன்னார். அது அவனுக்கு மண்டையில் ஏறலை. இவன் சொல்கிறான், பொய்யை சொல்லுப்பா, காரியம் சாதிக்கலாம். இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கூட 25 பொய் சொல்கிறதுக்கு கிறிஸ்தவன் ஆயத்தமாக இருக்கிறான்.
50 ரூபாய் ஆதாயத்துக்காக. ஆமாம், ஒரு பஸ்ஸில் ஏறினா உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு, அதில் ஒரு பொய். மொத்தம் 3 ரூபாய் மேட்ரு. 3 ரூபாய் மேட்ருக்கே நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னால் 30,000 மேட்ருக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன தொகையெல்லாம் பொய் சொல்லக்கூடாது பிரதர். அது ஒரு லம்சமாக இருந்தால் சொல்லலாம். ஒரு 10 லட்சம் ஆதாயம் கிடைக்குமா, ஒரு பொய் சொன்னால் 10 லட்சம் ஆதாயம் இருக்கா, ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்தா 10 லட்சம் ஆதாயம், அதுக்கு சொல்லலாம். சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லி சீப் ஆகக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப். பொய் தான் வாயிலிருந்து ஓடி வரும். எதுக்கும் பொய். மனசில் இருக்கிறத ஒருபோதும் உண்மையாக சொல்ல மாட்டான். நான் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன், அது அவங்க மனசை வருத்தப்படுத்தியிருக்கோம். நான் சொன்னது உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கா? இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை பிரதர் அப்படிமா. வீட்டில் போயிட்டு அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டீங்களா? அவன் மனசில் அப்படியே நறுக்குன்னு குத்திச்சு. அதுவும் போதாதுன்னு நான் சொன்ன வார்த்தை உங்களை வருத்திச்சான்னு கேட்குறான் அப்படிங்கிறேன். அவன் கேட்டவளை சொல்லியிருக்கணும், ஆமையா வருத்திச்சு, நீ சொன்ன வார்த்தை என்ன காயப்படுத்துச்சு சொல்லலாம் இல்லை. அப்போ அவனுக்கும் காயம் ஏற்படும் இல்லையா? அங்கே நம்ம நடிக்கிறோம் இல்லை ப்ரோ ஒன்றும். ஆமாம், நமக்கு அதுவே பழக்கம். சாப்பிட்ற வேலை கொஞ்சம் போட வேணாம் 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 வேணாம். அவங்க கட்டாயப்படுத்தி போடுவாங்கிற நம்பிக்கையில் போட வரவளை என்ன பண்ணுறது, வேணுமையா இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொன்னால் அது ஒரு சீப்பாக போடணும். வேண்டாம் பிரதர் போதும் போதும். அவங்க இல்லை கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் சாப்பிட, அவங்க கட்டாயப்படுத்தி சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டே இருப்போம். நம்ம அப்படியே கண்டிஷன் ஆகிட்டோம். நிறைய காரியங்களை நம்ம உண்மையே சொல்கிறதில்ல. பசி இருந்தால் பசி இருக்குன்னு சொல்கிறதில்ல, நல்லது நல்லதுன்னு சொல்கிறதில்ல. நம்ம உணர்வுகளெல்லாம் மறைக்கிறோம். இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கே பொய் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? பைபிளில் படிக்கிறோம் பொய் சொல்லாது இருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், பொய்யை சொன்னாதாப்பா அந்த உலகத்தில் பிழைக்க முடியும், பொய் சொல்லினா வாழ முடியாதுப்பா. இப்போ அவன் சொன்னதை கேட்டுட்டு தான் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்போ வேதம் நம்மை ஆளுகிறதா, மனுஷன் நம்மை ஆளுகிறானா? பைபிள் சொல்லுது நாள் பார்க்காத, உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற வேலை எல்லா நாளும் நல்ல நாள் தான், 9லேருந்து 10:30 மணிக்குள்ள ராகாலம் இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் படைச்சத நாட்கள் எல்லாமே நல்ல நாள் தான். ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு வருகிற கிறிஸ்தவ பத்திரிகை நான் கவனித்து பார்த்தேன், நல்ல சூப்பர் கிறிஸ்டின்ஸ் தான் எனக்கு பத்திரிகை வரும். எனக்கு நல்லாவே தெரியும் 4 பார்த்து தான் இதை முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. மேலே மட்டும் போடுறோம், அந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் போய் நாள் பார்த்தேன், அப்புறம் போய் ஜோசியக்கார்ட்ட போய் வந்து ஜாதகம் பார்த்தேன், ஜாதக பொருத்தம் பார்த்தேன். அப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவான்னா, எங்கள் பெரியப்பா சொன்னார், அவர் சொன்னதை கேட்காம இருந்தால் அவர் மனசை வருந்துவார், குடும்ப பெரியவங்க சொன்னாங்க அவங்களுக்காக தான், இல்லைன்னு சொல்ல மாப்பிள்ளை வீட்டாருக்கு தான் அப்படி ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கேட்டால் பொண்ணு வீட்டாருக்காக அப்படி செய்தோம். சரி ஏதோ இருக்கட்டும், உனக்கு பைபிள் என்னையா சொல்லுச்சு? நீ பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, மாமனாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, சித்தப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? உன்னை படைச்சது சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஆண்டவரா? நாளைக்கு நீ போக போகிறது பெரியப்பா கிட்ட போக போறியா, சித்தப்பா கிட்ட போக போறியா? இப்படி போனால் அங்கே தான் போய் சேருவேன். அந்த ஆள் எங்கே போயிருக்காரோ, 4 பார்த்து நட்சத்திரம் பார்த்து சித்தப்பனும் பெரியப்பனும் நிச்சயமாக பரலவு போகவே மாட்டான். அவங்க வார்த்தையை கேட்டு நீங்களும் பின்பற்றா நீங்களும் போக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காருயா நல்ல நாள். ஆமாம், சனிக்கிழமையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையாக இருந்தா என்ன, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டீங்களா என்ன, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்களா என்ன, நல்லா சாப்பிட்றீங்க தானே. அதுக்கு ஒன்றும் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறதே இல்லை. செத்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு தான், பிறந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு தான், இருந்தாலும் சாப்பாடு எழுந்தாலும் சாப்பாடு. அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. செத்த வீட்டுக்கு போகிறோம், அங்கேயாவது சாப்பிட போகிறோமா? நான் எவ்வளோ துக்கத்தில் இருக்கேன், அங்கே பிரியாணி போட்டால் இன்னும் 2 பீஸ் போடுங்கிறான். நேற்றுக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்து அந்த அம்மாவை கணவனே இழந்துட்டு இருக்கிறான். இங்கே வந்த உறவினருக்கு மறுநாள் பிரியாணி போடணுமா? ஆமாம், அது ஒரு செவ கூட்டம். இப்போது பிரியாணி கூட்டம். அந்த பிரியாணிக்கு போடுற வெள்ளை 2 பீஸ் போட்டு போயா? ஆமாம், அவள் ஹஸ்பண்டை இழந்துட்டு துக்கத்தோடு இருக்கிறா. அது பத்தாதுன்னு இவங்களுக்கு பிரியாணி செஞ்சு போட்டு அதுக்கு பீஸ் பத்தாதுன்னு இவன் கேட்குறான். அங்கேயாவது நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், அந்த ஆள் இழந்து இருக்கிற இறந்து போன ரொம்ப இழப்பு, எனக்கு பிரியாணியே வேண்டான்னு சொல்கிறியா? அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறியே. ஆனால் உன் பிள்ளை கல்யாணம். சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிள்ளைகள் நடக்கிற வேலை நாள் பார்க்காதே நட்சத்திரம் பாருங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைக்கு பார்க்க கல்யாணம் நடத்துகிற வேலை ஏதோ நாளைக்கு ஒன்று அப்படி இப்படி நடந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. வேதத்தை வாசிக்கிறோம், மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், உலகத்திற்கு செவி கொடுக்கிறோம். இந்த சுயத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம வெளியே வரணும், மனிதர்களுடைய ஆளுகையிலிருந்து நம்ம வெளியே வரணும். 3ஆவதாக இந்த உலகத்தின் ஆளுகை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார். இந்த பொல்லாத உலகம் பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகளை நாகரிகம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அருவருப்பான அசிங்கமான தோற்றங்களை, இதுதான் உனக்கு அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கும் தோற்றங்கள் என்று சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தின் ஆளுகைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளணும். இன்றைய திருச்சபை மக்களை கவனித்து பார்க்கும் பொழுது அநேகர் அந்த உலகத்தின் ஆளுகைக்குள் மூழ்கி கிடக்கிறாங்க.
சின்ன குழந்தையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை 2 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க வாங்குற ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ் வாங்குறாங்க? இந்த சினிமாக்காரிய உடம்பு ஃபுல்லாக வச்சுட்டு ஒன்றும் உடை உடுக்காமல் வரா பாருங்க. அங்கங்கே ஒரு சின்ன பீஸை போட்டுட்டு வந்து நிற்கிறாளுகளே, அதை மாதிரிப்பட்ட அரைகுறை ட்ரெஸ் தான் இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளை தானே. உண்மைதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ அரைகுறை உடையே போடலாம், உடை இல்லாமல் கூட இருக்கலாம், குழந்தைகள் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சினிமா நடிகள் போடுறது மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு பழக்கிறீங்கன்னா, சினிமா நடிகள் போடுற மாதிரி இங்கே ஒரு கட்சியை கட்டிக்கிட்டு பழக்கிறீங்கன்னா, இந்த பிள்ளைகள் வளர வளர உடை அணிவதை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல் போயிடுவாங்க. அரைகுறையாக உடை அணிவதை ஒரு ஒழுக்கக்கேடுன்னு நினைக்க முடியாமல் போயிடுவாங்க. அதனால நிறைய பிள்ளைகளை 10 வயசு 11 வயசு 13 வயசு வரைக்கும் அரைகுறையாக உடைகளை கொடுத்து பழக்கி வச்சுது. 14 15 அது எக்ஸ்ட்ரீம் ஆகும். அது என்ன பண்ணும், அம்மாவோட அதிகமாக உடை குறைக்க ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுமா, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க தப்பாக நினைப்பாங்க. இது காரணம் என்ன? நீ தானே, உன் பிள்ளைக்கு நீ தானே அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த. பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கெடுத்தது நீ தானே. அரைகுறை உடைகளை போடுவது தவறு என்று உணர முடியாதபடிக்கு அந்த உணர்வுகளை மழுங்கடித்தது நீ நிறைய அப்பமாரு, நிறைய ஹஸ்பண்டு தங்களுடைய ஒய்ஃபு, தங்களுடைய பிள்ளைகள் அரைகுறை அடைகளை அணிந்து வருவதை ஒரு ஸ்டேட்டஸ் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அது ரொம்ப வேதனை தான். நம்ம பிள்ளைங்க நல்ல யோக்கியமாக உடை அணிந்து போகணும். ஆனால் அந்த மாடர்ன் சோசியலில் நம்ம பிள்ளைகளை கட்டுப்பாட்டுகளை நிறுத்துறதுக்கு we have to strive more, நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் உலகம் நம்மை ஆளக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் ஆளக்கூடாது. உலகம் நம்மை ஆளுவதை நாம் முதலாவது காண்பிக்கின்ற இடம் நம்முடைய உடைகள் தான். உலகம் நம்மை ஆளுவதை நம்முடைய உடைகள் மூலமாகத்தான் முதலாவது வெளியரங்கப்படுத்துகிறோம். ஒரு மனிதன் அணிகிற உடைகள் அவன் உலகத்தினால் ஆளப்படுகிறானா, உண்மையினால் ஆளப்படுகிறானா என்பதை அறிவிக்கின்றது. போட்டு அணிஞ்சிருக்கிற பேண்ட்ஸில் ஒரு 25 பாக்கெட் வச்சுட்டு போனால் அவன் எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக பார்க்கறது? அவன் இங்கெல்லாம் சிரைத்து விட்டு இங்கே மட்டும் 4 முடியை வச்சுக்கிட்டு ஸ்பைக் பண்ணி வச்சுருந்தான்னு சொன்னால் அவனை எப்படி கௌரவமாக பார்க்க முடியும்? நாம் அதை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறவள்ள ஒரு கௌரவமான தோற்றம் இருக்கணும். அவள் உடையினுடைய பாதி இடங்களுக்கு உடை இல்லாமல் பண்ணியிருந்தா அவளை நம்ம கவர்ச்சி கன்னியாக தான் பார்க்க முடியுமே ஒழிய ஒரு கௌரவத்தோடு பார்க்க முடியாது. அப்படி தானே முடியுமா? ஆனால் இன்றைக்கு அதுபடி இல்லை, கௌரவமாக பார்க்குறபடி தேவையில்லைப்பா, என்ன கவர்ச்சியாக பார்க்கணும், அவ்வளோதான். நான் எல்லாம் ரொம்ப அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறேன், மாடர்ன் சொசைட்டி கேர்ள் அப்படி என்ன பார்க்கணுங்கிறத ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை சரி கிடையாது. உன்னை பார்க்குறவன் ஒரு கௌரவமாக பார்க்கணும். ஒரு கௌரவமான வீட்டு பொண்ணு, ஒரு கௌரவமான பொண்ணு, கவர்ச்சி பொண்ணு அல்ல, கௌரவமான பொண்ணு. அப்படி பார்க்குற அனுபவங்களை தேடணும். உலகம் நம்மை ஆளக்கூடாது. வேதம் கூறுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது உண்மை என்றால், வேதம் கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், அவர் உலகம் ஆளுவதை அனுமதிக்க மாட்டார். அவர் தான் நம்மை ஆளுகை செய்வார். உலகம் ஆளுவதற்குத்தான் நாம் உரிமை கொடுக்கிறோம் என்றால் அவர் நம்முடைய ஆளுகை விட்டு வெளியே போய்விடுவார். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, உண்மையான இயேசு என்னோடு இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் மீண்டும் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் எதனால் நடத்தப்படுகிறோம்? நம்முடைய சுய உணர்வுகளாலா, நம்முடைய சுய கொள்கைகளாலா, உலகத்தாலா? யோசித்து பார்ப்போம். உண்மையான இயேசுவாக இருந்தால் என்னை ஆளுகை செய்தான் என்னை ஆசீர்வதிக்கப்பட முடியும். என்னை நல்ல ஒரு மெய்ப்பனாக நடத்தித்தான் என்னை புனிதங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆளுகை இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. அந்த வாக்குறுதிகளை குறித்து எவ்வளவுதான் நீங்கள் அதை உரிமை கொண்டாடினாலும் ஆளுகை இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இல்லை. தேவனால் ஆளப்படுகிறவர்கள் மட்டுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.